சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, நீ ஒரு செயலை செய்ய போகிறாய் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் செய்ய வேண்டியது 3 விஷயம். இதை நீ சரியாக செய்து விட்டாய் என்றால் நிச்சயமாகவே வாழ்க்கையில் செய்து விடுவாய். இதற்கு பரிகாரம் இதெல்லாம் தேவையல்ல. நீ ஆனால் 3 விஷயம் செய்ய வேண்டும். 1, அமைதியாக இருப்பது. இன்னொன்று, அதை பற்றி மற்றவரிடம் பேசுவது. 3வது, கோபப்படாமல் நிதானமாக இருப்பது. இது 3ம் இருந்தால் மட்டும் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தில் நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்வில் நீ முன்னேறி விடுவாய். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, எந்த கருத்துக்களும் கிடையாது. நீ எதுவாக இருந்தாலும் தீர்க்கமாக முடிவெடுக்கிறாய். ஆனால் செய்யும் பொழுது அதிக கோபமும் வருகிறது. அடுத்தவனிடம் அதை பற்றிய கருத்துகளையும் கேட்கும் பொழுது அவனவன் வேறு ஏதேதோ கருத்துக்களை சொல்லி உன்னை வாழ்க்கையிலேயே குழப்படி பண்ணிவிட்டு எல்லாம் மாற்றி மாற்றி அமைத்து விடுகிறான். புரிந்து கொள். உனக்கு பிடித்த போல் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் அந்த வாழ்க்கையில் அமைதியும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். ஆனால் அதை அனைத்தையும் விட்டுவிட்டால் அந்த வாழ்வில் எதுவுமே இருக்காது என்பதே உண்மை. புரிந்து கொள்பவன் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கிறான். புரிந்து கொள்ளாதவன் வாழ்க்கையில் ஜெயிப்பது கிடையாது. நான் சொல்வதை நீ என்று புரிந்து கொள்வாயோ அன்று நீ ஜெயித்து விடுவாய் கட்டாயமாக. புரிந்து கொள். வாழ்வில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு பாடங்கள் கிடைக்கிறது. அது எதற்கென்றால் ஒவ்வொரு நபரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே. எல்லா நிலைமையிலும் நீ கோபப்படவும் கூடாது, எல்லா நிலைமையிலும் அடங்கி போகவும் கூடாது. எப்படி வாழ வேண்டும் என்பது உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது அடிபடும் பொழுது நீ கற்றுக்கொண்டிருப்பாய் அல்லவா? அதை வைத்து வாழ்ந்து வா. யோகங்கள் உன் பக்கத்தில் தான் இருக்கிறது. தூரமாக இருக்கிறது என்பதற்காக விட்டு விட்டு நகர்ந்து விடாதே. நீ எந்த அளவு உன் வாழ்க்கையில் கண்ணும் கருத்துமாக நிதானமாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்வில் சகலங்களும் கிடைக்கும். நீ என்னுடைய குழந்தை அல்லவா? புத்திசாலி. எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய். உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் உன் வாழ்வில் நீ சகலத்தையும் அடைவாய். என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உன்னுடன் எந்நாளும் இருக்கும். நீ தூங்கும் பொழுதும் இருக்கும், முழித்திருந்து வேலை பார்க்கும் பொழுதும் இருக்கும். அதனால் எதை பற்றியும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்படாதே. அனைத்துமாக இருந்து நான் உன்னை அரவணைத்து காவல் காப்பேன். நான் உன்னுடைய அப்பா. உனக்கு தேவையானதை தந்து உன்னை நல்ல வளங்களுடன் வாழ வைப்பேன். எப்பொழுதும் எந்நாளும் நான் உன்னுடன் இருப்பேன். ஓம் சாய்ராம்.